அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல்மல்லை காதலி பாகம் 2 அத்தியாயம் 24 கடல்மல்லை காதலி. காஞ்சி மாநகரமே அன்று துயரத்தில் ஆழ்ந்து கிடந்தது. பல்லவ சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மர் சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்து விட்டார். தனது மகன் நரசிம்மவர்மனுக்கு பல்லவ நாட்டின் பரம்பரை மகுடத்தை சூட்டி, நரசிம்மா, இன்று முதல் உனக்கு ராஜசிம்மன் என்ற பெயரையும் பெரியோர்கள் கருத்துப்படி சூட்டுகிறேன். உனது பாட்டனார் மாமல்ல சக்கரவர்த்தியைப் போல பெயரும் புகழும் கொண்டு சிறந்த ஆட்சியை நடத்து. பல்லவர்களுடைய புகழ் வீரத்தாலும் வெற்றியாலும் மட்டுமே ஓங்கக்கூடியது என நினைக்காதே என்று கூறிய மறுகணமே அவரது தலை சாய்ந்து விட்டது. அவர் இறந்த துக்கம் ஒரு புறமும், நரசிம்மன் ராஜசிம்மனாக அரியணையில் அமர்ந்த மகிழ்ச்சி ஒரு புறமுமாக காஞ்சி மாநகரமே பரபரப்பும் கலகலப்பும் கொண்டு விளங்கியது. நகரை விட்டு திரும்பி சென்றிருந்த மக்கள் ஒவ்வொருவராக திரும்ப முற்பட்டனர். கடை வீதியில் அட்டியின்றி தானியங்களை மக்களுக்கு விற்குமாறு ராஜசிம்மன் கட்டளையிட்டார். தொண்டை மண்டலம் எங்கும் ஏரிகளை செப்பனிடும் பணிகள் நடைபெற தொடங்கின. மழை பெய்தால் நீரை தேக்குவதற்கு ஏற்ப ஏரிகள் தடாகங்கள் அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டன. ஆங்காங்கு உள்ள கிராம மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஏரிகள் அமைக்கும் பணியினை மேற்கொண்டனர். பொழி விழுந்த வீடுகளுக்கு புது சுண்ணம் அடித்தனர். வேத பாடசாலையில் வேத கோஷம் எழுந்தது. தேவார பதிகங்கள் சைவ மடாலயங்களில் ஒலித்தன. உலகளந்த பெருமாள் கோவிலில் பாசுரங்கள் பாடப்பட்டன. தூய்மையான அறநெறி வழுவாத புத்த பிக்ஷுகளின் மடாலயங்களில் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்ற குரல் மெய்சிலிர்ப்பு ஏற்படும் வண்ணம் ஒலித்தது. ராஜசிம்மன் சைவ வைணவ சமயத்தவர்களின் முக்கியமானவர்களை அழைத்தார். அவர்கள் கலந்து உரையாடி சனாதன வேத மதத்தில் உள்ள பல்வேறு பிணக்குகளை தீர்ப்பதற்கு வழி கூறுமாறு கேட்டுக்கொண்டார். சிவனை மட்டும் வணங்கும் சமயத்தில் ஒரு பிரிவினரான காப்பாளிகர்கள், பைரவர்கள் தவறான தங்கள் கொள்கையால் நரபலி இடுதல், மது அருந்துதல், சுடுகாட்டில் தவம் புரிதல் போன்ற தர்மங்களை கடைபிடித்து வருவதில் உள்ள அறநெறிக்கு மாறான கோட்பாடுகளை எடுத்து கூறி விளக்க சமய அறிவுமிக்க பெரியோர்களை கேட்டுக்கொண்டார். காப்பாளிகர்களும் பைரவர்களும் பாசுபதர்களும் காலாமுகர்களும் ஒன்று சேர்ந்தனர். பலியிடுதல் கொடுமையானது, இறைவனுக்கு ஏற்காதது, பாவமானது என்பதை புரிய செய்தார். விநாயகரை மட்டும் வணங்குபவர்கள், முருகனை மட்டும் வணங்குபவர்கள், சூரியனை வணங்குபவர்கள், சக்தி உபாசனையை மூர்க்கத்தனமாக கொள்பவர்களை அழைத்து வாத பிரதிவாதங்களுடன் எடுத்து கூறி எல்லாமே சிவமயம் என உணர்த்தும் பணியை தங்கள் தலையை தாங்களே குற்றவைக்கு பழி தரும் ஒரு பிரிவினரின் கொள்கை நடவடிக்கை தவறானது என்பதை விளக்கும் பணியை அபினவ சங்கரர் மேற்கொண்டார். வேதபதம் மீண்டும் மக்கள் குலத்திற்கு தொண்டு செய்ய புது ஒளி பெற்று விளங்க வழி செய்த ராஜசிம்மனை ஆதிசங்கரர் வழிவந்த சங்கராச்சாரியார் ஆசி கூறி அருளினார். காஞ்சி நகரத்து காமகோடி பீடம் மீண்டும் புதுப்பொலிவு பெற்றது. ராஜசிம்மன் அவரிடம் தன் உள்ளத்தில் இருந்த நெடுநாள் எண்ணத்தை, லட்சியத்தை புலப்படுத்தி அவரது அனுகிரகத்தை வேண்டினான். கடவுள் ஒன்றே, ஓர் நாமம், ஓர் உருவம் மற்றவர். ஆனால் பக்தர்கள் வேண்டும்போது பல வடிவங்களில் தோன்றுகிறார். நாராயணனாகவும் சந்திரசூடனாகவும் அவர் காட்சி தருகிறார். இருவரிடையே வேற்றுமை இல்லை. அரணுக்கும் அரிக்கும் ஓரிடத்திலேயே கோயில் அமைக்க வேண்டும். கடற்கரை அருகே ஒரு கோவில் அமைக்க வேண்டும். காஞ்சி மாநகரில் கைலாயபதிக்கும் வைகுண்டநாதருக்கும் கோவில் கட்ட வேண்டும். காஞ்சி நகரில் மலையை குடைந்து கோவில் கட்ட மலைகள் இல்லை. அதனால் புதிய விதமாக பாறைகளை அடுக்கி நான் கோவில் கட்ட போகிறேன். தங்கள் ஆசை தேவை என ராஜசிம்மன் சங்கராச்சாரியாரை கேட்டுக்கொண்டார். அபினவரின் சுவாமிகளின் பரிபூரண ஆசி ராஜசிம்மனுக்கு கிடைத்தது. முன்பே திட்டமிட்டபடி கடல் மல்லையில் ராஜசிம்மன் சிற்பிகளையும் ஓவியர்களையும் சந்தித்து பேசினான். அஜந்தாவில் வர்ண ஓவியங்கள் வரைந்த ஓவியர் சித்திரசேனரும் அவரது மனைவியும் அங்கே இருந்தனர். சந்திரமாலா தந்தையையும் தாயையும் மீண்டும் சந்தித்து விட்ட பேரானந்தத்தில் இங்கும் அங்குமாக நடமாடி கலைஞர்களை உபசரிப்பதில் ஈடுபட்டிருந்தாள். ஓவியர் குமாரதேவன் சிற்பிகளுடன் சித்திரக்காரர்களுடன் பேசிக்கொண்டே சந்திரமாலாவையும் அவ்வப்போது கடைக்கண்ணால் பார்த்து காதல் மொழி பேசிக் கொண்டிருந்தான்.
பல்லவ நாட்டில் சிற்ப பணியினை மீண்டும் தொடங்குவது பற்றி தம் தம் கருத்தினை ஒவ்வொரு சிற்பியும் தெரிவித்தனர். வண்ண ஓவியங்களை தீட்டுவதற்கான திட்டம் ஒன்றை ஓவியர் சித்திரசேனரும் குமாரதேவனும் தெரிவித்தனர். பனங்காடுகள் நிறைந்த பனைமலை அருகே கைலாயநாதர் ஆலயம் ஒன்று அமைந்து அதில் அழியாத வர்ணங்களுடன் கூடிய சித்திரங்களை வரைவதை உடனே தொடங்குவதற்கான திட்டத்தையும் ஓவியர் கூறினார். சிற்ப ஓவிய பணிகள் உடனே தொடங்க வேண்டியதன் அவசியத்தை ராஜசிம்மன் வலியுறுத்தி பல்லவ நாட்டின் புகழ் எங்கும் விரைவாக பரவ வேண்டியதையும் தெரிவித்தான். அரசு இல்லாது அரசர் அரியணையில் அமர்ந்திருப்பது அரச தர்மத்திற்கு மாறுபட்டது என பெரியவர்கள் வலியுறுத்தினர். ராஜசிம்மனுக்கோ கடல் கடந்து சென்றிருக்கும் பச்சை கொடியின் மீதே எண்ணம் இருந்தது. நடன ராணி ராஜசுந்தரியும் திரும்பி வந்துவிட்டாள். ஓவியர்களுக்கு உதவிய வண்ணம் தன் வாழ்நாளை கழிக்கப் போவதாக தனது விருப்பத்தையும் அவள் தெரிவித்தாள். உன் வாழ்க்கைக்கு என்றுமே உறுதுணையாக இருக்க நான் பரிசு ஒன்று தரப்போகிறேன் என்றான் ராஜசிம்மன். பரிசு என்ற உடனே முத்தாரமோ வைர மாலையோ என்று எண்ணிய ராஜசுந்தரியிடம் ராஜசிம்மன் கூறியவை அவளை திகைக்க வைத்தன. சுந்தரி, கடந்த சில மாதங்களில் பல துயரங்களை நீ அனுபவித்து விட்டாய். ஒரு பெண்ணுக்கு அழகில் சிறந்தவளுக்கு துணை அவசியம். உன் மனதிற்கு ஏற்ற மணாளன் குமாரதேவன் என்பதை நான் அறிந்தேன். உங்கள் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கவும் முடிவு செய்துவிட்டேன் என்றார். குமாரதேவனா? எந்த குமாரதேவன்? புரிந்து கொள்ள முடியாத நிலையில் சுந்தரியின் முகம் நாணத்தால் சிவந்தது. சக்கரவர்த்தி அவர்களே, என் வாழ்நாளில் எதிர்பாராத திருப்பு முனைகள் பல ஏற்படுகின்றன. நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஒவ்வொரு நொடியும் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறுகின்றன. கடல் மல்லைக்கு என்னை திரும்பவும் அழைத்து வர களபதி சம்மதிக்கவில்லை. செவிலித்தாய் சாளுக்கிய நாட்டிற்கு ஆதரவாக என்னை பயன்படுத்த பார்த்தாள். சமுத்திரநாதன் என்னை அடைய திட்டமிட்டார். உயிரிழந்த பிட்சுவுக்கோ என்னை எப்படியாவது அடைய ஒரு வெறி. இவர்களிடமிருந்து மீண்டு கடலில் சென்ற போது அங்கேயும் ஓர் ஆபத்து. நாக நாட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என எண்ணினால் அங்கு என் நாட்டியத்தை ரசிப்பதற்கு மாறாக என்னை ரசிக்கவே முற்பட்டனர். அதனால் உடனே மாமல்லபுரம் திரும்ப முடிவு செய்தேன். ஆனால் களபதி ஒப்பவில்லை. அதனால் கடலில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொள்வதாக நான் பயமுறுத்திய பிறகே அவர் என்னை இங்கு அழைத்து வந்தார். நல்ல வேளையாக நான் இங்கு வந்தேன். மனம் விட்டு பேசுகிறேன். என்னை தவறாக காஞ்சியில் உள்ளவர்கள் எண்ணுமாறு நான் நடந்து கொண்டதன் காரணம் தாங்கள் அறிவீர்கள். எனக்கு இதுவரை எந்த யுவ புருஷரிடமும் ஆசை ஏற்பட்டதில்லை. ஓவியரை கண்டபோது என் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டது. அது உண்மைதான். இதயம் கலந்த காதல் என அதை சொல்ல முடியாது. நாக நாட்டில் பச்சை கொடி தங்களையே நினைத்தவாறு இருக்கிறாள். நான் நாகநாடு சென்றதும் உடனே திரும்பி வந்ததும் கனவு போலவே இருக்கின்றன. அந்த நாட்டு சிற்றரசரின் மகள் பச்சை கொடி கலை தாகம் தாங்காமல் தவிக்கிறாள். தங்களையே மறக்காது இதயத்தில் வைத்து பூஜித்து வருகிறாள். நான் வயதில் சிறியவள். நான் யோசனை கூறுவதாக தவறாக நினைக்க கூடாது. பச்சை கொடியை தாங்கள் ஏற்று பல்லவ நாட்டின் அரசியாக்க வேண்டும். கலை உணர்வு மிக்க அரசி இந்த நாட்டிற்கு கிடைப்பது ஒன்றே பல்லவ நாட்டு மக்கள் புண்ணியத்தின் பலனாகும் என்றாள் சுந்தரி. ராஜசிம்மன் அதை கேட்டு மெல்லிய பொன்முறுவல் பூத்தார். சுந்தரி, என் எதிரே கடல் போல பல பணிகள் விரிந்து கிடக்கின்றன. இனி உனக்கு எவ்வித துயரமும் இருக்காது. உன்னை கண் போல பாதுகாக்க ஓர் துணையை தரப்போகிறேன். நீ ஓவியர் குமாரதேவனை மறந்துவிட வேண்டும். ஓவியர் மகள் சந்திரமாலாவுக்கும் ஓவியர் குமாரதேவனுக்கும் மனம் புரிவிக்க வேண்டும். உனக்கும் வீரன் குமாரதேவனுக்கும் மனம் புரிவிக்க வேண்டும். ஆனால் என் திருமணம் சிறிது காலம் கடந்து நடக்கலாம். என் மனதில் நின்று நிலவும் காதலே வேறு என அவர் கூறும்போது சந்திரமாலாவும் குமாரதேவனும் அங்கே வந்து விட்டனர். வீரன் குமாரதேவனும் வந்து சேர்ந்தான். சக்கரவர்த்தி அவர்களே, தங்கள் உள்ளத்தில் நாக நாட்டு நங்கை பச்சை கொடி அசைந்தாடவில்லையா? அவளை தாங்கள் காதலிக்கவில்லையா? தங்களுக்கு வேறு ஒருத்தி மீது காதலா? நான் நினைத்தேன் பாண்டிய மன்னரும் கலையார்வம் மிக்கவராக விளங்குகிறார். சித்தன்னவாசலில் அவரது சித்திரப்பணி சிறந்து விளங்குகிறது என கேள்விப்பட்டேன். அதனால் பாண்டியர் மகளை மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறீர் போலிருக்கிறது. தங்களுடைய கருத்து இவ்வாறு இருக்கும் என தெரிந்திருந்தால் நான் நாக நாட்டில் இருந்து வந்திருக்கவே மாட்டேன். களபதி என்னை மீண்டும் கடல் மல்லைக்கு அழைத்து வரவே விரும்பவில்லை. நாக நாட்டிலோ பச்சை கொடி என்னை பிரியவே விரும்பவில்லை.
நடனம் பாடல்கள் முழுமையும் அவளுக்கு கற்றுத்தரவில்லை. அங்கேயே தங்கியிருந்து நான் அவளுக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்து என் காலத்தையும் கழித்திருப்பேனே என்று வருத்தம் நிறைந்த குரலில் கூறினாள். ஓவியர் குமாரதேவனும் இப்போது பேச்சில் சேர்ந்து கொண்டான். தாங்கள் காதலிப்பது வேறு ஒருத்தியே என்றால் நானும் என் கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். தங்கள் அருகே நிற்கிறாரே என் சகோதரர், அவரது கட்டளை என்ன தெரியுமா? கடற்கரை கோயில் திருப்பணி முடியும் வரை காதலை நினைக்க கூடாது, திருமணம் என்பதை பற்றி பேசக்கூடாது என சொன்னார். நானும் சந்திரமாலாவை மறந்துவிடப் போகிறேன் என்று சந்திரமாலாவை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே கூறினான். திருமணம் புரிந்து கொள்ளாமல் பௌத்த மடத்தில் சேர்ந்து மணிமேகலை போன்ற பிக்ஷுனியாக தொண்டாற்றவே நான் விரும்புகிறேன் என்றாள் ராஜசுந்தரி. ராஜசிம்மர் புன்முறுவலுடன் அவர்களின் பேச்சை கேட்டு பிறகு மெல்ல பேசத் தொடங்கினார். என் அருமை நண்பர்களே, பல்லவர் நாட்டின் புகழ் ஓங்குவது உங்களிடம்தான் இருக்கிறது. ஓவியரும் சிற்பியும் ஒத்துழைக்காவிடில் நான் பல்லவ மன்னராக புகழடைவது இயலாது. நான் அதற்காக திருமணம் செய்து கொள்ளாமலும் இருக்க முடியாது. இன்னும் சில நாட்களில் நான் பட்டத்து அரசியை தேர்ந்தெடுக்க வேண்டும். என் மனதில் உள்ள இளம் பிராய கனவு இரண்டு காதலிகள். ஒருத்தி இப்போது நாகநாட்டில் இருக்கிறாளே, பச்சை கொடி. அவளது விழியை என்னால் மறக்கவே முடியாது. அந்த காதல் அழியா காதல். அந்த காதலுக்காக நான் நாட்டையே துறக்க சித்தமாக இருக்கிறேன். கடைசி காலத்தில் என் தந்தை சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மர் விருப்பமோ வேறு விதமாக இருந்தது. பாண்டியர் மகளை நான் மணக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம். நான் சிந்தித்தவாறு இருக்கிறேன் என கூறி சிறிது நிறுத்தினார் ராஜசிம்மன். வீரன் குமாரதேவன் பரபரப்புடன் இடையே குறுக்கிட்டு, மற்றொரு காதலியை பற்றி சொல்லவே இல்லையே என்றான். ராஜசிம்மன் மெல்ல நகைத்து, அந்த காதலியை சொல்லாமல் இருப்பேனா? அவளை பற்றி சொல்வதற்காகவே இவ்வளவு பூர்வ பிடிகை பறந்து விரிந்து கிடக்கும். மாமல்ல கடற்கரை ஓரத்தில் திகழும் குன்றுகளுக்கு இடையில் சிற்ப அற்புதம் நிறைந்த என் சிற்ப காதலியை அமர்த்தப் போகிறேன். என் இதயத்தில் பல ஆண்டுகளாக வாழும் கடற்கரை கோயில் என்று புகழ் பெற போகும் காதலி அவள். அவள் மீது அழியா காதல் கொண்டுள்ளேன். கடல் மல்லை காதலி உருவானவுடன் தான் மற்ற திருமண பேச்சு. அந்த காதலியை என்னுடன் சேர்த்து வைக்கும் கடமை தங்களுடையது என்றார் ராஜசிம்மன். சந்திரமாலாவும் ஓவியர் குமாரதேவனும் சித்திரசேனரும் ராஜசுந்தரியும் கோஷமிட்டனர். தங்களுடைய கடல்மல்லை காதலி பூரண சௌந்தரியத்துடன் கடல்மல்லை பூமியில் நீலவான திரைச்சீலையின் கீழ் எழுந்து நடனமிட தாங்கள் முழு மூச்சுடன் பாடுபடுவோம் என ஒருமித்த குரலில் அனைவருமாக கூறினர். சந்திரமாலா நாணம் மிகுந்த குரலில், சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இவர் என் செவி அருகே மெல்லிய குரலில் என்ன கூறுகிறார் தெரியுமா என கேட்டாள். கடல் மல்லை காதலியைத்தான் நானும் ஆராதிக்கிறேன். அவள் பூரண நிலவில் எழுந்து யவன சோபையுடன் நிற்கும் வரையில் உன்னை பார்க்கவே மாட்டேன் என்கிறார். இது நியாயமா சொல்லுங்கள்? ஓவியருக்கு கட்டளை இடுங்கள். இவர் இப்படி சொன்னால் இவரது சகோதரர் உங்கள் ஆருயிர் நண்பர் வீரன் குமாரதேவனும் ராஜசுந்தரியை மணக்கும் நாளை தள்ளி போட்டு விடுவார் என்றாள். அப்படியெல்லாம் நடக்க விடமாட்டேன். முதலில் ராஜசுந்தரி குமாரதேவன் திருமணம், அடுத்து சந்திரமாலா ஓவியர் குமாரதேவன் திருமணம். மனம் புரிந்து கொண்டவுடன் நீங்கள் பனைமலைக்கு செல்கிறீர்கள். தந்தைக்கு உதவியாக சித்திர பணியை நிறைவேற்றுகிறீர்கள். ராஜசுந்தரி காஞ்சியில் இருப்பாள். நாக நாட்டிலிருந்து விரைவில் காஞ்சிக்கு வரும் பச்சை கொடியாளுக்கு பரத கலையை கற்றுத் தருவாள். அதற்கு முன்பு என் தந்தையின் இறுதி ஆசையை நிறைவேற்ற பாண்டியர் மகளை நான் மணக்கிறேன் என்றார். ராஜசிம்ம மாமன்னர் வாழ்க! பல்லவ குலத்தை பெருமைப்படுத்த வந்த மாமல்லரின் பெயர் நிலைநாட்ட வந்த ராஜசிம்ம சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தொலி கடல் ஓசையையும் மீறி ஒலித்தது. கடல் மல்லை காதலியும் நீடோழி வாழ்க என்ற தனி குரல் ஒலித்தது. திரும்பி அனைவரும் பார்த்தனர். கடல் மல்லை காதலி நீடோழி வாழ்க. ஆம், சிற்பி சுந்தரமூர்த்தி அங்கே வாழ்த்தியவாறு நின்று கொண்டிருந்தார். ஆகா, இதோ நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த சிற்பி சுந்தரமூர்த்தி என மகிழ்ச்சியுடன் கூவி ராஜசிம்மன் ஓடிச் சென்று அவரை அணைத்துக் கொண்டார். தாங்கள் பிக்ஷுவின் பேச்சை நம்பி கோபம் கொண்டு பல்லவ நாட்டை விட்டு சென்று விட்டீர்கள் என எண்ணி விட்டேன்.
தாங்கள் இல்லாமல் கடல் மல்லையில் சிற்ப கோவிலை எவ்வாறு அமைப்பது என திகைத்தேன் என ராஜசிம்மன் கூறினார். அவ்வாறு செய்வேனா? நான் பிறந்த புண்ணிய பூமியாம் தமிழ் திரு நாட்டிற்கு தொண்டாற்றாமல் பகை நாட்டிற்கு சென்று விடுவேனா என்ன? இதோ சிற்பியின் கரங்களில் சுருட்டப்பட்ட பட்டு துணியில் ஓர் ஓவியம் காணப்பட்டது. அதுதான் கடற்கரையில் எழவிருக்கும் புது மாதிரியான கோவிலின் சித்திரம். ராஜசிம்மன் அந்த சித்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி பொங்க கூத்தாடினார். ஆகா, ஆனந்த கூத்தாடும் சிவபெருமானுக்கும் அரித்துயில் புரியும் திருமாலுக்கும் ஒரே இடத்தில் இரு கோவில்கள். வாழ்க சிற்பியாரே, வாழ்க வாழ்க! கண்டுவிட்டேன் என் கடல் மல்லை காதலியை என குழந்தை போல கூவியவாறு ஆனந்த கூத்தாடினார் பல்லவ மன்னர் ராஜசிம்மன். இத்துடன் கடல் மல்லை காதலி இனிதே நிறைவுற்றாள். என்னோடு இணைந்து பயணித்த வாசக நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம் விரைவில்.